சளி மற்றும் சளி பிடித்தல் பற்றிய ஞானங்கள் 7. சளி என்பது நம்முடைய உடலில் உருவாகக்கூடிய ஒரு கழிவு. நாம் உட்கொள்ளக்கூடிய எந்த ஒரு உணவும் நல்ல முறையில் ஜீரணிக்கப்பட்டு உடலுக்கான இயக்க சக்தியாக மாற வேண்டும். அவ்வாறு மாற்றப்படாத உணவுக்கூறுகள், அதாவது சரியான தன்மையில் ஜீரணிக்கப்படாத உணவுக்கூறுகள் நம்முடைய உடலில் கழிவுகளாக மாறும். அதுபோன்ற கழிவுகளின் ஒரு வடிவம்தான் சளி. சளி பிடித்தல் என்பது சளி எனும் அந்த கழிவு உடலை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. மூக்கு ஒழுகுதல், தும்மல், இருமல் போன்ற நிலைகள் எல்லாம் சளி வெளியேற்றத்தின் பல்வேறு நிலைகளே ஆகும். நம்முடைய உடலுக்கு தகாத உணவுகளை உட்கொள்ளுதல், சரியான உணவுகளையும் கூட தவறான தன்மைகளில் உட்கொள்ளுதல், அதாவது பசிக்காமல் சாப்பிடுதல், வேகமாக சாப்பிடுதல், இரவு தாமதமாக சாப்பிடுதல், இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுள்ள உணவுகளை அதிகமாகவும் அடிக்கடியும் சாப்பிடுதல் போன்ற பல தவறான உட்கொள்ளல் தன்மைகளால் நம்முடைய ஜீரணம் தரமான மற்றும் சரியான தன்மைகள் நிகழாமல் நாம் உட்கொண்ட உணவின் கூறுகள் சளி கழிவுகளாக மாற வாய்ப்பிருக்கின்றது. சளி பிடித்தலின் போது, அதாவது சளி வெளியேற்றத்தின் போது ரசாயன மருந்துகள் சாப்பிட்டு அதனை தடுக்காமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாகும். சளி கழிவு வெளியேற்றத்தில் நாம் தடைகளை ஏற்படுத்தும் போது அந்த கழிவுகள் உள்ளேயே தங்கி தேங்கி வீரியமிக்க கழிவுகளாக மாற்றமடைந்து ஆஸ்துமா, தோல்வியாதிகள், இன்னும் நுரையீரல் மற்றும் இதயம் சார்ந்த பல ஆழமான நோய்த்தன்மைகள் நம்மில் உருவாகிவிட முடியும். மழை, வெயில், குளிர் போன்ற தட்பவெப்ப மாறுபாடுகளின் தன்மைகளாலும் ஒரு மனித உடலில் சளி கழிவுகள் உண்டாக முடியும். ஆனால் வலிமைமிக்க நோய் எதிர்ப்பு திறன் நம்மில் இருக்கும்போது அதுபோன்ற தன்மைகளிலும் நாம் சளி தொந்தரவுகள் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் என்பது நம்முடைய நுரையீரலின் இயக்க சக்தியை சார்ந்தது. ஏற்கனவே சளி கழிவுகள் நம்முடைய நுரையீரல்களில் தேங்கி இருக்குமானால் நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் பலகீனமான தன்மைகளில் தான் இருக்கும். அதுபோன்ற மனிதர்கள் தட்பவெப்ப மாறுபாடுகளின் போது எளிதில் சளியால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். சளி பிடித்திருக்கும் நிலையில், அதாவது உடலை விட்டு சளி கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நமக்கு சோர்வு அதிகமாக இருக்கும், பசி உணர்வு மிகவும் குறைவாகவே இருக்கும். இது ஏனென்றால் நமது உயிராற்றல் நம்முடைய உடல் அசைவுகளுக்கும் ஜீரணத்தை நடத்துவதற்கும் தர வேண்டிய சக்தியை சளி கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதால் தான் அந்த சோர்வும் பசியின்மையும் நமக்கு ஏற்படுகின்றது. எனவே அதுபோன்ற நேரங்களில் முறையான ஓய்வையும் உணவுகளில் எளிமையையும் கடைபிடிப்பது சளி கழிவுகள் முழுமையாக நீங்கி நாம் தூய்மை அடைய உதவும். சளி பிடித்திருக்கும் நிலையில் நாம் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளையும், இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளையும், கோதுமை மற்றும் மைதா சார்ந்த உணவுகளையும் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆனால் மாதுளை, பப்பாளி, கொய்யா போன்ற பழங்களை நாம் சாப்பிடலாம். ஆனாலும் தனிப்பட்ட தன்மைகளை சார்ந்து ஒரு இயற்கை மருத்துவரின் ஆலோசனைப்படி அவைகளெல்லாம் எடுத்துக்கொள்வது நல்லது. தேன் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் முறையான பசி உணர்வை பொறுத்து சூப், கஞ்சி சோறு, காய்கறிகள் போன்றவைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. சளி கழிவுகள் உருவாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை தூய்மைப்படுத்துவதிலும் அக்குபங்சர் மருத்துவத்தின் வாழ்வியல் புரிதல்களும் அதன் மருத்துவ அணுகுமுறைகளும் இன்றியமையாதவைகளாகும். எனவே சளி காலங்களில் அக்குபங்சர் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நிச்சயம் நன்மையாக இருக்கும். நுரையீரலுக்கு சமநிலைத்தன்மையுடன் கூடிய ஈரப்பத சக்தியை வழங்கி சுகமான முறையில் சளி வெளியேற்றம் நிகழ உதவும் SP5, LU9 போன்ற அக்குபங்சர் புள்ளிகள், நுரையீரலில் அதிக ஈரப்பதம் இருந்து நீர் திவலைகளுடன் கூடிய தும்மல் வந்து கொண்டிருக்குமானால் LU5 என்ற புள்ளி, இன்னும் தேவைக்கு ஏற்ப சரியான அக்குபங்சர் புள்ளிகளை தூண்டியும் சரியான உணவு மற்றும் வாழ்வியல் ஆலோசனைகளை வழங்கியும் ஒரு அக்குபங்சர் மருத்துவர் சளி காலங்களில் ஒருவருக்கு நல்ல முறையில் உதவ முடியும்.